ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்மியான குக்கரில் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக அளவோடு நான் சொல்கிறேன், நான் மெஷர்மெண்ட்டோட எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் 100 ml, 50 ml கீ ஊற்றிக்கலாம். இது நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். முக்கால் படி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 1.5 கப்பு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம அதை வதக்கி கொடுத்துப்போம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு, ஒரு அரை கை புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்கி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 10 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி ஈக்குவலாகவும் பூண்டு ஈக்குவலாகவும் தான் எடுத்திருக்கேன். ஒரு பங்கு பூண்டுனா ஒரு பங்கு இஞ்சி, அந்த மாதிரி அந்த ரேஷியோவில் தான் நான் போடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1லேருந்து 2 போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் 1 ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ டொமேட்டோ தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். போனோட கொஞ்சம் கொழுப்போடு இருக்கும்போது நல்லாயிருக்கும். வெள்ளாட்டு கறி இது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது இந்த எண்ணெயிலேயே, இந்த மசாலாலேயே இந்த மட்டன் கொஞ்ச நேரம் வதங்கணும். இந்த மசாலாவில் நல்லா வதங்கும் போது தான் அந்த மட்டனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். 10 ரூபா பேக்கெட் தயிர் ஒரு பேக்கெட்டு நம்ம ஆட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா 1.5 கரண்டி புளிக்கரண்டியில் 1.25 கரண்டி நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம். இப்போ அடுத்த மசாலாஸ், ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் நான் மட்டன் வேகிறதுக்கு தண்ணி இதிலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப்பு 3 கப்பு தண்ணி எடுக்கணும். 1க்கு 2 பங்கு தண்ணி. 1.5 அப்படிங்கும்போது 3 தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். அதில் இப்போ 1.5 மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் வேகணும், அதுக்காக. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மட்டனை வேக விட்டுறலாம். இப்போ மசாலாஸ்லாம் ரெடி, எல்லாமே ரெடி. நம்ம தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப இது ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது தான். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி, உங்களோட மட்டன் பீசஸ் எவ்வளோ நேரம் விசிலில் வேகும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 6 விசில்ஸ் விட்டேன். அதாவது 2 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு, மீதி 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா டெண்டராக ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் பேலன்ஸ் 1.5 கப்பு வாட்டர் இருக்குது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் அரை கை கொத்தமல்லி இலையும் புதினா கொஞ்சோண்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை
நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1.5 கப்பு அரிசி அப்படின்னா அதுக்கு வந்து டபுள் 2 பங்கு 3 கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாஸ் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட மட்டன் பீசஸும் நல்லா டெண்டராக நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். இது எல்லாமே பாயில் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹாஃப் லெமன் எடுத்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் குக் நான் பண்ணுறேன். 2 விசில். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.